சீனா வந்து வர்த்தகத்தில் வளர்ந்து இப்போ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைக்கு சீனா போயிருச்சு. அப்போ சீனா போன மாதிரி வந்து இந்தியா போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா எங்கள் கைப்பிடிக்குள்ளேயே இந்தியாவை வச்சுருப்போம் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஏகாதிபத்தியங்கள் நீங்கள் முன்னாடி பிரிட்டன் ஏகாதிபத்தியமாக இருக்கும்போது இன்றைக்கி அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி வளர்முக நாடுகளை வந்து தங்களுடைய கைப்பிடிக்குள் வைத்துக் கொள்வதற்கான வேலையை செய்யும். கைப்பிடிக்குள் வச்சுக்கிறாங்க, நம்மளை வந்து ரொம்ப சுரண்டுறாங்கன்றதுனால தான் இந்த மாதிரி நாடுகள்லாம் அணிசேரா நாடுகள்னு சொல்லி ஒன்று சேர்ந்துச்சு. அந்த அணிசேரா நாடுகளுக்கு தலைமை தாங்கிய ஒரு நாடு இந்தியா. பிரிக்ஸ் போன்ற கூட்டமைப்புகள்ல இந்தியா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு. அந்த ரோல் எல்லாத்தையும் மோடி அரசு தலைகீழ கவுத்துருச்சு. அப்ப அணிசேரா நாடுகளுடைய கொள்கையை முற்றுமா கைவிட்டுருச்சு. பிரிக்ஸ்ல ரஷ்யாவும் சைனாவும் எடுக்கிற முன்னெடுப்புகளுக்கு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்காம அதுல இருந்து வெளியில நிற்கிற ஏற்பாடுகளுக்கு போயிடுச்சு. அமெரிக்க ஏகாதிபத்தியம் சொல்றது அப்படியே செய்யுதுன்னா அந்த அதிபர் என்ன சொன்னாரோ அதுக்கு அடிமை நாமான் சாமி, நான் அடிமை அப்படின்னு சொல்லி இந்தியாவை எடுத்துட்டு போய் நிறுத்தி இருக்கிறது இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய கேடு.